ஜெர்மனி, பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுட்விக் ஸ்ட்ராசா 19, பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A, டோர்ட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனியில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மானியம் அதிகரிக்கப்படுகின்றது. ஜெர்மனியில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்கி வருகின்ற மானியமான பாஃபக் சொல்லப்படுகின்ற நிதி உதவியில் உயர்வு ஒன்று ஏற்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வருகின்ற ஆண்டு கோடை விடுமுறைகளின் பிற்பாடு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் பொழுது இவ்வகையானவர்களுக்கு இந்த பாஃபக் சொல்லப்படுகின்ற நிதியுதவி உயர்வாக வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலங்களும் வழங்கப்பட்ட நிதியிலிருந்து இந்த தொகையானது €563 உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் 6,13,000 இவ்வகையான மாணவர்கள் இவ்வகையான பாஃபக் என்று சொல்லப்படுகின்ற நிதியுதவியை பெற்று வருவதாகவும் ஹவுஸ் பில்டிங் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வீட்டில் தங்கி வாழ்வதற்காக வழங்கப்படுகின்ற நிதியுதவி €380 €440 உயர்வு மேற்கொள்வதற்கு பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டதாகவும் பத்திரிகை செய்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த புதிய சட்டமானது 2027 நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டியூஸ்பர்க் நகரத்தில் கத்திக்குத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இவ்வாரத்தின் ஆரம்பத்தில் தமிழர்கள் கணிசமாக வாழுகின்ற பிரதேசமான டியூஸ்பர்க் நகரத்தில் கத்திக்குத்து தாக்கல் சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 24 வயது மற்றும் 20 வயதுடைய 2 இளைஞர்கள் இந்த கத்திக்குத்து தாக்கல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீசார் சந்தேகிப்பதாக ஜெர்மனியின் பத்திரிகை ஒன்று செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த கத்திக்குத்து தாக்கல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற 24 வயதுடைய நபர் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இதே வேளையில் இவருக்கு உயிர் ஆபத்து தற்பொழுது இல்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த 24 வயதுடைய கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர் மற்றும் 20 வயதுடைய நபர் 24 வயதுடைய நபர் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டதாக போலீசார் சந்தேகிப்பதாகவும் இதன் அடிப்படையில் இந்த கியோஸ்க் என்று சொல்லப்படுகின்ற கடையினுடைய உரிமையாளரான 55 வயதுடைய நபர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் தற்பொழுது 20 மற்றும் 24 வயதுடைய 2 பேரை கைது செய்து விளக்க முறையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் முடக்கிவிட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமான தகவல்களை தெரிந்தவர்கள் போலீசாருக்கு வழங்குமாறு போலீசார் வேண்டியுள்ளதாகவும் பத்திரிகை செய்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த குத்து தாக்கல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மது போதையில் இருந்ததாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஆடி வந்தால் தள்ளுபடி நன்மை. வந்துருச்சு கோபுர ஞானத்தில் மாபெரும் ஆடி தள்ளுபடி. 10 ஜூலை முதல் ஆகஸ்ட் 15 வரை அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். கோபுர ஞானத்தின் மாபெரும் ஆடி தள்ளுபடி. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை பெற்ற ஒருவரை நாட்டிலிருந்து திருப்பி அனுப்புவதற்கு ஏற்றவாறு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமானது டப்ளின் ஒப்பந்த நாடுகளில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட ஒரு நபரானவர் பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளும் பொழுது இவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை 12/6/2026 அமல்படுத்தியுள்ளது. இதன் பிரகாரம் குறிப்பாக டப்ளின் ஒப்பந்த நாட்டில் ஒன்றில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளும் பொழுது இவர் ஏற்கனவே இந்த ஒப்பந்த நாடு ஒன்றில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாக கண்டறியப்படும் பொழுது இந்த நபரை ஏற்கனவே முதல் இந்த நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட
மேற்கொண்டாரோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்ற வகையில் பல மாநில அரசாங்கங்கள் இவ்வாறான இடைத்தங்கல் முகாம்களை அமைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சக்சன் மாநிலத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சர் ஆர்மின் சூசருடைய கருத்தின் பிரகாரம் சக்சனில் ட்ரேஸ் என்ற பிரதேசத்தில் 400 பேர் தங்கு வைக்கக்கூடிய வகையில் புதிய இடைத்தங்கல் முகாம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும், இதே வேளையில் இவ்வாறு இந்த இடைத்தங்க முகாமில் தடுத்து வைக்கப்படுகின்ற நபர்கள் தனிநபர்கள் 24 மாதம் வரை அதில் தடுத்து வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும், குடும்பங்களாக உள்ளவர்கள் 12 மாதங்கள் வரை அந்த இடைத்தங்க முகாமில் தடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த இடைத்தங்க முகாமை விட்டு இவ்வகையான நபர்கள் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், குறிப்பாக இவர்கள் இந்த இடைத்தங்கல் முகாமை விட்டு அனுமதி பெற்று இவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்றும் இவர் கருத்து தெரிவித்ததாக ஜெர்மனியின் பத்திரிகை ஒன்றில் செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று ஹம்பர்க் மாநிலத்திலும் இவ்வகையான நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் அரசாங்கமானது தற்பொழுது டென்மார்க் மற்றும் ஜெர்மன் எல்லையினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலக செய்திகள். நாட்டோ நாடுகளுடைய மகாநாடானது துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆனவர் ஈரானுடைய தலைமையை விமர்சனம் செய்திருக்கின்றார். அதாவது ஈரானுடைய தலைமையானது தொடர்ந்தும் போரில் ஈடுபடுவதற்கு கங்கணம் கட்டி வருவதாகவும், இவர்களுக்கு சமாதானத்தில் எவ்விதமான நம்பிக்கை இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் இந்த ஈரானுடைய தற்போதைய ஆட்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது காலத்தை வீணடிக்கும் செயல் என்று அவர் கூறியதாகவும், இதன் அடிப்படையில் தற்பொழுது நேற்று முன்தினம் அமெரிக்க வான்படையானது ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டன் சொல்லப்படுகின்ற புரட்சிகர இராணுவ படை மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 80 இவ்வகையான தாக்குதலை மேற்கொண்டதாகவும், பல ஈரானுடைய கடற்படையினுடைய கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஈரானானது பதிலுக்கு அமெரிக்காவின் நேச நாடுகளான ஐக்கிய அரபு எமிரகம் மற்றும் கட்டார் போன்ற பாரைன் போன்ற நாடுகள் மீது தாக்குதலை மேற்கொண்டதாக ஈரானிய அரச படையினர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹலீஃபாவுடைய கருத்தின் பிரகாரம் அமெரிக்காவுடைய கருத்துக்களை ஏற்க முடியாது என்று அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படையினர் கொலை செய்வதற்கு திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளதாக இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அறிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த செய்தியானது உண்மையா பொய்யா என்பதை பற்றி நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் உள்ளதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுதலை பட்சமான முறையில் இஸ்ரேலுடைய கருத்தை கேளாது ஈரானுடன் தற்காலிகமான போர் நிறுத்தம் ஒன்றை மேற்கொண்டதை சீர்குலைப்பதற்காக இஸ்ரேல் தரப்பிலிருந்து இவ்வகையான கருத்துக்கள் முன்மொழியப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட், டோட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19 பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A டோட்முண்ட்.